சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கறோம். மகம்னா நீங்க சிம்மராசியில பிறந்திருப்பீங்க. நம்ம இங்க ராசி பலன் பார்க்கலாம், நட்சத்திர பலன் பார்க்கறோம். ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியா நான் சிம்மராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன், குரு பயிற்சி, அதை பாருங்க. இங்க மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவானார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஒரு வருஷம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் மிதுன ராசில இருந்து இடையில அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 49 நாட்கள் முன்னோக்கி வர்றார். அதாவது மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வர்றார். இதையெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், அவருக்குன்னு பார்வை இருக்கு. ஆனால் இருக்கும் இடத்துல இருந்து 5, 7, 9 இந்த இடங்களை பார்வையிடுவார். இந்த பார்வை இதையெல்லாம் வச்சுட்டு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட, மகம் அப்படின்னா நீங்க கேது பகவானுடைய ஆதிக்கத்துல, அனுகூலத்துல, அனுகிரகத்துல பிறந்தவங்க. அந்த கேது பகவானும் இந்த குருபான பயிற்சியான மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 நாட்கள் கழிச்சு ராகு அது பயிற்சி கேது சிம்மராசியில சஞ்சாரம் பண்ண போறேன். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பலனை பார்க்கிறோம். முதல்ல இவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்னங்கிறத முதல்ல பார்க்குறோம். அப்புறம் அவரால் என்ன பிரச்சனை, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன தெய்வ அனுகூலம், இதையும் தான் கணக்கில் எடுக்கிறோம். முதல்ல இந்த குரு பயிற்சி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை செய்யும் அப்படின்னா, வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசையில் வரைக்கும் பூர்த்தி ஆகாமல் இருந்தால் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில இருக்கு. சரி, எல்லா விதமான எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும், நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டம் உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்கு. நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். குறிப்பாக இதுவரைக்கும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இது அத்தனையும் இருக்கு. இந்த பயிற்சியிலேயே பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் இடமாற்றங்கள், வெளி மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளா நான் என்னுடைய சொத்தை விற்க முடியாம இருக்கேன், நல்ல விலைக்கு போகாம இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு சேல் ஆகும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்கா நடக்கும். மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும், சிந்தனைகள் நல்ல விதமாக நடக்கும். லைஃப்ல நீ என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது முயற்சி. ஸோ எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டு. அடிக்கடி நீங்க பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இது அத்தனையுமே மக நட்சத்திரத்துல பிறந்தா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலத்து கட்டங்கள்ல நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். எப்பயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கும், இந்த பயிற்சி முழுவதுமே அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையால் குரு பகவான் அனுப்புவார். அது இந்த வருஷம் நடக்கும். நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களை நீங்க யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக நன்மை. இது அத்தனையும் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அடிக்கடி பயணத்தால் மகிழ்ச்சி எதுவும் இருக்கு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான நன்மை, நெருங்கிய உறவுகளான உங்களுக்கு நற்பலன்கள் எதுவும் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குடும்பத்துல பல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் குடும்பத்தில் உண்டு. நீண்ட நாட்கள் நடக்காத சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடந்தேறும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டு. அதோட யாரெல்லாம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்கு. புதுசா உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ் பண்ண முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு திருமணம் உண்டு. இது வரைக்கும் நாங்கள் லைஃப்ல திருமணமே வேண்டான்றத யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உண்டு. ஆக மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலா இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸை பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்களோ பரவாயில்லாம இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அது அத்தனையும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த பயிற்சி காலங்களில் உங்க கையில மணி ரொட்டேஷன், பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்ல, மக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் என்ன இருக்கு. வெளிநாட்டுல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஃபர்தரா நீங்க ஒரு லாங் ஜேர்னி போறதுல ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஜேர்னி தொடரும், இதுவும் இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பேச்சில் இருக்கு. இந்த பேச்சில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட மெயினா இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலங்கள்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வர வேண்டிய காலமானது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பொறுமை நிதானமாக இருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி, நல்லதொரு பேர் போன கம்பெனிகள்ல ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது அல்லது வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறது, அதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் கம்பெனி மாறுங்க. இல்லைன்னா கிடைச்ச வேலையை முழு மனதோட பண்ணுங்க. எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இன்சென்டிவ் அமையல அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த பயிற்சியில அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். எப்பயுமே கிரகங்கள் எவ்வளவு நன்மையை செய்யுதோ அதே கிரகம் நமக்கு தீமையை செய்யும். அது மாதிரி குரு எவ்வளவு நன்மையை செய்யறாரோ ஒரு சில கெடுபலங்களை நமக்கு செய்வார். அதனால அந்த விஷயத்துல நீங்க பொறுமை, நிதானம். இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க கவனமா இருங்க. பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய லெவல்ல எல்லாத்துலயுமே பணத்தை செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? ஸோ இதுக்கு தெய்வ அனுகூலம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடை பெரிய லெவல்ல பண்ணுங்க. நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.